ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எமோஷ்னலாக அண்ட் வந்து ஒரு அழகான வியூலாம் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு வருமா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம லடாக் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 115 நாள் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினா. இன்றைக்கி வந்து நான் செம்ம சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். காலையில் தூங்கி இருந்ததுலேருந்தே. ஏன்னா கன்னியாகுமரி தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். புதுசாக கிளாஸ் பிரிட்ஜெலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமே, இப்போ தான் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் கப்பல்லலாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்களாம், திருவள்ளுவர் ஸ்டாச்சுலாம் பார்க்கலாமா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கன்னியாகுமரி தான் போகிறோம். நேற்றே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறோன்றதுல திருச்செந்தூர்லேயே படுத்து தூங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடிய ஒரு 3 மணிக்கு இருந்தேன் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகலான்ட்டு. எதுக்காக மறுபடியும் வந்து படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா, சரி இவ்வளோ தூரம் போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியாமல் போயிட போகுது, மேகமூட்டமாக இருந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே கிளம்பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலைல எழுந்து கிளம்பி இப்போ தான் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன். சரி ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது, இப்போ விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு விளாக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து இன்னொரு கன்னியாகுமரி ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையாகவே போகலாம். 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து தினா 250 இந்த மாதிரி நிறைய லாங் ரைட் வீடியோஸ்லாம் நிறைய போடுவேன். அழகாக இருக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா என்ன கமெண்ட்டில் வந்து திட்டுறீங்க, நீ வீடியோ போடுறதே கம்மி, இதில் வீடியோ போட்டால் எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜ் எதுவுமே வர மாட்டுது, தேடி கண்டுபிடிச்சி தான் பார்க்கணுமா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக அது மிஸ்டேக் என் மேலே இல்லை. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திரும்பி ஏன் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்ப பிடிக்குமா. இந்த ரோட்டில் வந்து அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரோடு வந்தாலே நான் வந்து எமோஷ்னல் ஆகிடுவேன். அது என்னன்றது ஹைவே பிடிச்சிட்டு சொல்கிறேன் கேளுங்களேன். ஏன்னா ஜிக்ஸர் வாங்கின புதுசில் வந்தேன்னா, அதனால் வந்து எனக்கு இங்கே இந்த ரோடு வந்தாலே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும். நம்ம போன தடவை கன்னியாகுமரி வந்தோம்ல, ஜான்வரி 2023. அப்போ வந்து ஜிக்ஸர் வந்து புது வண்டி குழந்தை, அப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு வாரம் வீட்டில் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் என்ன காலேஜ் போயிட்டு இருந்தேன். காலேஜ் விட்டால் வேலை விட்டால் காலேஜ், இப்படி தானே இருந்தேன். லீவுலாம் கிடைக்காது அப்போது. சாட்டர்டே சண்டே அந்த 2 நாள் லீவு மட்டும்தான். வேலைக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அப்போயே எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் பொங்கலுக்கு முன்னாடி நாள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜனவரி 11, 12 அந்த டைமில் தான். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வண்டி எடுக்கிறேன். நைட்டு எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை சாயங்காலமே நம்ம எடுத்துட்டோம். பொங்கலுக்கு போகிக்கு முன்னாடி நாள்னு நினைக்கிறேன். சாயங்காலமே எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தூக்கம்லாம் கிடையாது. உடம்புக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல. அங்கேருந்து சென்னையிலேருந்து ஓட்டு வரேன் கிட்டத்தட்ட 695 கிலோமீட்ரு. இங்கெல்லாம் வரும்போது அப்படியே கண் ஒரு மாதிரி இழுத்துன்னு போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சாப்பிடலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா கையில் காசு கிடையாது அப்போல்லாம். போகும்போது பார்த்துக்கலாம், எதுவும் வந்தாலும் போகும்போது சாப்பிட்டுக்கலான்ற ஒரு இது. டீ குடிக்க கூட அப்போல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அது குடிக்கலாமா, கரெக்டாக இருக்குமா, பெட்ரோலுக்கு ஏதாவது ஆகிடுமான்ட்டு. ஏன்னா அப்போது ஜிக்ஸர் வந்து புது வண்டியில் பங்குக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் தரும், ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் தரும். நம்மளால் சரியாக சொல்ல முடியாது இவ்வளோ தான் வந்து மைலேஜ் தரோன்ட்டு. அதனால ஒரு குறிப்பிட்ட காசு ஒரு 4500 ரூபா கிட்ட நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, அப்போ யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணுவேன். ஆனால் இந்த தம்ப்நெயில் வந்து ப்ராப்பராக வைக்கிறது தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு பேசவே வராது. கேமரா ஆன் பண்ணிட்டா எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு சொல்கிறது. போன தடவை இந்த சைட்லாம் வந்து நான் வ்ளாக் பண்ணிட்டு போயிருப்பேன். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்ட்டு. அப்போது உண்மையாக சொல்ல போனால் நானே சொல்லிக்கிறேனே, நம்ம சொல்லிக்கூடாது. அப்போலாம் வந்து நான் யூடியூப்பில் வந்து ஒரு இன்னசென்ட் தான். எனக்கு பேசவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் யூடியூப் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த டைம்லலாம் ரொம்ப கூச்சப்படுவேன். இது கேமரா நம்ம தான் தனியாக பேசுகிறோம், ஆனால் அதுக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த டைம்லலாம். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கோப்ரோ பிரச்சனை கிடையாது, இந்த கோப்ரோ மீடியா மோடு அதெல்லாம். ஏன்னா அப்போல்லாம் புதுசு. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வ்ளாக் பண்ணுறதுக்கு. இன்னும் கன்னியாகுமரிக்கு 28 கிலோமீட்டர் இருக்குது. அவள் தான் ஒரு 20 நிமிஷத்தில் போய்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 120, 130லாம் இந்த ரோட்டில் ஓட்டக்கூடாது சொல்கிறேன். காலியாக இருக்கிற டைமில் அப்போலாம் ஓட்டினோன்னா 4 மணி நேரத்தில் போயிடலாம் கன்னியாகுமரி. ஆனால் மற்றபடி இங்கே பொறுமையாக தான் போகணும். அதே மாதிரி இந்த ரோட்டில் சிக்னலே இருக்காது. நம்ம திருமங்கலத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு தான். இங்கே 100, 140 தான் வரலாம். என்ன அந்த திருநெல்வேலி சைடு மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்பீட் கேமரா வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ ஸ்பீடு வரோன்றது காமிக்கும். ஆனால் இந்த தடவை நம்ம அப்படிக்கா வரல. ஏன்னா திருச்செந்தூர் வந்துட்டு வரோம் இல்லையா, அதனால்
ஆனால் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜு மேலே இப்படி போகிறோம்ல இந்த பைபாஸில் விண்டுமில்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா பெருசாக தெரியும். அந்த இன்ஜின் ரூம் ஜென்ரேட்டர் ரூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம் இங்கேருந்து. அதாவது பெருசாக தெரியும், அதை சொல்கிறேன். இன்னொரு சர்ச்சு ஒன்று நாங்கள் போயிட்டுருக்கோம். சரி, நான் பீச் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வெயிலாக வேறு இருக்கா, எப்படி கவர் ஆகும்னு தெரியல, அதனால தான். ஸோ கைஸ், ஃபைனலாக கன்னியாகுமரி வந்து 2 வருஷம் கழித்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து சன்செட் பாயிண்ட் போக வேண்டியது தான். உங்களுக்கு பீச் தெரியுதா? பா, இதோட 3வது தடவை வரேன். பின்னாடி அவன்டா அது ஆர்ன் அடிக்கிறது. முதல் தடவை வரும்போது இங்கே தான் வந்து மேப்பு முடிச்சு விட்ருச்சு நம்மளை. இங்கேருந்து வழி கண்டுபிடிச்சி நம்ம போகணும். ஏன்னா நைட் டைமு எதுவுமே தெரியாது. அப்போல்லாம் இந்த டீ கடை வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கட்டிகிட்டு இருந்தாங்களா, ரெனோவேட் பண்ணாங்களா, எனக்கே சுத்தமாக ஞாபகம் இல்லையே. இப்படிக்கா தான் போகணும். அபி கூட வந்தது. அப்படியே பீச் உங்களுக்கு தெரியுதா? கீழே இறங்கணுன்னா அப்படியே பீச்சு தான். திருவள்ளுவர் சிலை வந்து இந்த சைடு தான் இருக்கும். போய் பார்க்கலாம் கைஸ். அங்கே பாருங்கள், குதிரை எக்ஸ்பல்ஸு 2மே அட்டன் டைமில் வருதுல்ல. பரவாயில்ல, நம்ம ஜிக்ஸர் வந்து லிட்டருக்கு 42 43 கொடுக்குது. நம்ம 80 90 100 இந்த இதில் மெயின்டைன் பண்ணும்போது செம்ம மைலேஜ். இன்ஜின் ஃப்ரீயாக நல்லா வந்து மைலேஜ் தருது. என்னடா இது கரெக்டாக தான் போகிறோமா? கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, பார்க்கலாம். வெயில் வந்து செம்மையாக இருக்குது. தோறுங்க, நான் கிட்டே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஏன்னா கிளார் அடிக்கும் உங்களுக்கு, அதனால தான். அங்கே இருக்குங்க திருச்செந்தூர் சிலை. ஐயோ மாற்றி வருது. திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்குது. கரெக்டாக வந்துட்டோம். அப்படியே போயிடலாமா கிட்ட? எனக்கு தெரிஞ்சு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஒன்று போனோம், என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே தான் பைக்கை வந்து பார்க்கிங் பண்ணி இந்த லக்கேஜெல்லாம் வந்து இது பண்ணிட்டு போகணும். சரி, நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், சினிமேட்டிக் வியூவில் கன்னியாகுமரி போகலாமா? ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு வாண்ட போட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இங்கேருந்து நம்ம அந்த மெமோரியலுக்கும் கிளாஸ் பிரிட்ஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெமோரியல். அப்படியே அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் போகலாம். ஸோ நம்மளும் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேமரா கொடுத்துட்டு அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு வாண்ட தான் போகிறோம். ஆக்சுவலாக அந்த மெமோரியல்லேருந்து கிளாஸ் பிரிட்ஜ் மூலியமாகவே நம்ம வந்து அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு வாண்ட வந்து நம்ம போகலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்மளுக்கு 300 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க, இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு, அந்த கப்பலில் வந்ததுக்கு, அதுக்கு எல்லாமே சேர்த்து. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். இங்கே ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த பீச்சில் அடிக்கிற காற்றுக்கும் அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கும் வெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நல்லா ஒரு 3 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட்லான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி இந்த போட் சர்வீஸும் வந்து ரெகுலராக போயிட்டும் வந்துட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வந்துக்கலாம், போய்க்கலாம். இதுக்குன்னு சொல்லி இந்த டிக்கெட்டில் அந்த ஒரு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அண்ட் இந்த மாதிரி திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் கேலண்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஃபெப்ரவரிக்கு அங்கே இருக்கா, அப்போனா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே லென்ஸ் வைக்க முடியாது. ஸோ இந்த சைட்லாம் வந்து ஃபுல்லாக விண்டு மில்லு. இது வந்து விவேகானந்தர் மெமோரியல். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் கன்னியாகுமரியில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் இன்னும் நம்ம லடாக் ரைடுக்கு வந்து 115 நாள் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம வேற ஒரு லொக்கேஷன் போகிறோம், ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க. பை.